ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது திரௌபதிக்கும் யுதிஷ்டனுக்கும். திரௌபதி ஒரு கேள்வி கேட்கிறான், நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னங்கிறதுக்கு எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோன்றது அப்படின்னு யுதிஷ்டர்கிட்ட சொல்றாங்களாம். யாருடைய கதைய சொல்றா அப்படின்னு கேட்டா, பிரகலாதனுக்கும் மகாபலிக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை பத்தி திரௌபதி சொல்றா. பிரகலாதன் யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும், பெருமாளுடைய பரமபக்தன், ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளை. அந்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலியையும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், வாமனாவதார மகாபலி தான் இங்க சொல்றோம் நம்ம. சோ இந்த தாத்தாக்கும் பேரனுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. பேரனான மகாபலி ஒரு கேள்வி கேட்கிறான், தாத்தா, ஒருத்தனுடைய நலனுக்கு எது காரணமா இருக்கும்? ஒருத்தன் நன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அவன் நல்ல க்ஷமை கொண்டவனா இருக்கணுமா இல்ல பலசாலியா இருக்கணுமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். யாருக்கு சந்தோஷம் இருக்கும் உலகத்துல? யார் ஒருத்தன் மன்னிச்சுட்டே இருக்கானோ அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா, இல்ல யார் ஒருத்தன் பலசாலியா இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றானோ அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பிராக்டிக்கலா ஒரு கேள்வி கேட்டான் மகாபலி. அதுக்கு பிரகலாத ஆழ்வான் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். இப்ப இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் பிரகலாதா அண்ட் மகாபலிய திரௌபதி கோட் பண்றா யுதிஷ்டர் கிட்ட. பிரகலாதன் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டா, மகாபலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒருத்தன் எப்பவுமே மன்னிச்சுண்டே இருந்தான்னு வச்சுக்கோ, யாரு எதை பண்ணாலும் மன்னிச்சுடுவேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா அவனை யாரும் மதிக்க மாட்டான். அவனுக்கு அடிபணிஞ்சு இருக்க வேண்டியவா, இப்ப சப்போஸ் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ, அந்த வேலைக்காரன் கூட அவனை மதிக்க மாட்டான். உலகத்துல யாருமே அவனை மதிக்க மாட்டான், அவனை ஃபார் கிராண்டட் எடுத்துருவான். அது மட்டும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தப்பித்தவரி இந்த மன்னிச்சுண்டே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அத மத்தவாள்லாம் தாங்கிக்க மாட்டா, அதை டாலரேட் பண்ண மாட்டா. என்னது இவ்வளவு கோபம் வருது இவனுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாளாம். எத்தனையோ தடவை 1000 தடவை அவன் மன்னிச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ஞாபகம் வராது. ஆனா இந்த மன்னிச்சுண்டே சாஃப்டா இருக்கிற ஒருத்தன் திடீர் ஒரு நாள் கோவப்பட்டான்னா அந்த கோவத்தை மனுஷாலால ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் சொன்னாராம். பகீன் இருக்குல்ல, நம்மளுக்கு மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு நம்மள கேட்டுக்கோ இது வரைக்கும். ஆனா பிரகலாதனுடைய பர்ஸ்பெக்டிவ் இது. அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு சொல்ற, பிரகலாதன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுக்காக எப்பொழுதும் பலசாலியா இருந்துட்டு கண்ட்ரோலிங்காவே இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்புப்பா. ஏன்னா யார் ஒருத்தன் பை ஃபோர்ஸே காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ, பலத்தினாலேயே எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறானோ அவனையும் மனுஷா மதிக்க மாட்டா. ஒரு பயத்தினால வேணா அவன் சொல்றத கேட்பா, ஆனா அவனுக்கு உண்மையான நண்பர்கள், உண்மையான ஹிதைஷிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டா. அவனுக்கு பிடிச்சவா, அவனை பிடிச்சவா அப்படின்றவா யாருமே இருக்க மாட்டா. He will not be liked by anybody, he will be hated by everybody அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தா எவ்வளவு தூரம் போகணும்னு நினைப்பா மனுஷானா, ஒரு பாம்பை பார்த்தா எப்படி அனண்ட ஓடணும்னு நினைப்பாளோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் பலசாலிய பார்த்தா மனுஷாளுக்கு இருக்கும். அதனால அதுவும் நல்லது இல்ல அப்படின்னு பிரகலாதன் சொல்றாரு. இப்ப கேள்வி என்ன, எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறதா மகாபலியினுடைய கேள்வி, ரைட்டா? அதுக்கு அவன் கொடுத்த 2 ஆப்ஷன், ஒண்ணு க்ஷமை கொண்டவனா இருக்கணும், இன்னொன்னு பலசாலியா இருக்கணும். இப்ப ரெண்டுமே அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல சரியில்லைன்னு பிரகலாதன். எப்பவுமே க்ஷமை கொடுக்கக்கூடியவனாவும் இருக்கக்கூடாது, எப்பவுமே ஆக்கிரமிக்கக்கூடிய பலசாலியாவும் இருக்கக்கூடாது. அப்ப எப்போ எப்படி இருக்கணும் பிரகலாதன் சொல்றாரு இந்த இடத்துல, பியூட்டிஃபுல் மாரல். எப்பெல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கறதுக்கு 3 பாயிண்ட் ஃபார்முலா சொல்றாரு பிரகலாத ஆழ்வான். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பரா. இது இன்னைக்கு தேதியில ரொம்ப ரொம்ப அப்ளிகபிளான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ராமாயண காலத்து லெசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப பியூரான ஒரு பீரியட். ஸோ அங்க ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் பிராக்டிசபிளா இருந்தது. பட் இந்த கலிகாலத்துல அவ்வளவு அது பிராக்டிக்கலா இருக்காது. மகாபாரதம் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் இந்த டேட்ல டுடே
ரொம்ப அப்ளிகபிளா இருக்கும். அதனால பிரகலாதன் கொடுக்கிற 3 பாயிண்ட் ஃபார்முலா எப்ப மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நல்லது பண்ணிட்டு அப்புறம் இப்ப நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு வச்சுப்போம், அவளை கண்டிப்பா மன்னிக்கணும். ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு அவ நல்லது பண்ணிருக்காளோ இல்லையோ, இன்னைக்கு வேணா அவ தப்பு பண்றாளா இருக்கும், இன்னைக்கு வேணா நம்மளுக்கு அவ கெட்டது பண்றாளா இருக்கலாம், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நல்லது பண்ணிருக்காளோ, அந்த நல்லதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உபகார ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த மெமரி ஆஃப் கிராட்டிடியூட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்காளோ இல்லையோ, அது எப்படி நம்ம மறக்க முடியும் இல்லையா? அது அம்மா அப்பா கேஸ்லயே நம்ம நினைச்சுக்கலாம். அம்மா திடீர்னு நம்மள கோச்சிப்பா, இப்படி கோச்சுக்கிறாளே இந்த அம்மா அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வரலாம். ஆனா அம்மா எத்தனை நல்லது பண்ணிருக்கா நம்மளுக்கு, அதை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? சோ அந்த சமயத்துல நம்ம கோவத்தை காண்பிக்க கூடாது, நம்ம மறந்துடணும். இது இன்னுமே அப்ளைஸ் டு ஏஜ்டு பேரண்ட்ஸ். ரொம்ப வயசாயிடுச்சு அப்பா அம்மாக்கு, அவ ரொம்ப படுத்துறா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறா அப்படின்னா அந்த சமயத்துல அவ கிட்ட கோச்சிக்கணுமான்னு கேட்டா கோச்சிக்கவே கூடாது. ஏன்னா சின்ன வயசுல எப்படி நம்மள வளர்த்திருக்கா இந்த அப்பா அம்மா, அந்த உபகார ஸ்மிருதி நமக்கு வேணும். அந்த சமயத்துல நம்மளுக்கு பிராக்டிகலி டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அவ கொடுக்குற, சம்டைம்ஸ் அது கொஞ்சம் நியூசென்சிக்கலா கூட இருக்கும். ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு பண்ணிருக்கா நம்மளுக்காக முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல, மத்த ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவுல ஒரு சமயம் அவ நம்மளுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும், இப்போ இந்த சமயத்துல நம்மளுக்கு தப்பு பண்ணி இருந்தாலும், முன்னாடி ஒரு நல்லது பண்ணியிருந்தானா அதை ஞாபகம் வச்சுட்டு அவளை மன்னிச்சிடணும், லெட் கோ பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், அன்னோயிங்லி ஒருத்தர் பண்ணினான், அவளுக்கே தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம மன்னிச்சிடணும். இப்போ திடீர்னு ஒருத்தர் போயிட்டு இருக்கா, அவளுக்கே தெரியாம நம்மளை இடிச்சுட்டா, நம்ம கையில இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சுடுத்து, ஒரு கிளாஸ் வேஸ் இருக்கு அது கீழே விழுந்து உடஞ்சுடுத்து, தெரியாம மேல பட்டுட்டதுனால அப்படின்னா அவ மேல கோவம் கொள்ளக்கூடாது. தெரியாம நடந்தது, நம்ம கோவம் தான் வரும், ரியாக்டிவா இமீடியட்டா கோவம் தான் வரும், கத்தணும் தான் தோணும். ஆனா பாஸ் ஃபார் அ மினிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் அ டெலிபரேட் மிஸ்டேக். அதனால அன்னோயிங் மிஸ்டேக்ஸை ஃபர்கிவ் பண்ண. இது ரெண்டாவது. மூணாவது ரொம்ப அழகா சொல்ற பிரகலாதன், யாரா இருந்தாலும் அவளோட ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸை எப்பவுமே நம்ம மன்னிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸ் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சரியா? இப்போ அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு நம்ம எல்லாம் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காத்தால வேலையில நீங்களும் நிறைய பேர் ஸ்கூல் போற குழந்தைகள் இருக்கு கேளுங்க. ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டே லேட்டா போனா அந்த டிரைவர் ஜெனரலி வெய்ய மாட்டான், சரி போனா போறது ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு. ஆனா இதுவே அடுத்த நாள் வரிசையா லேட்டா வந்துட்டு அவனுக்கு கோவம் வருமா வராதா? வரும் இல்லையா? அந்த மாதிரி யாருடைய அஃபென்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருந்தா அதை மன்னிச்சிடணும். ஆக பிரகலாதன் கொடுத்த 3 பாயிண்ட் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு முன்னாடி நல்லது ஒருத்தர் பண்ணியிருந்தானா அவ நம்ம கிட்ட தப்பு பண்ண, அந்த பண்ணின நல்லதை நினைச்சு அவளை மன்னிக்கணும். ரெண்டாவது, தெரியாம தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கணும். மூணாவது, முதல் தப்ப எப்பவுமே மன்னிச்சிடணும். முதல் தப்பு ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதை எப்பவுமே மன்னிச்சிடணும். ஆச்சா? இது மன்னிக்க வேண்டிய 3 விஷயங்கள். கோபப்பட வேண்டிய, பலத்தை காட்ட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா 2. முதல்ல என்னன்னு கேட்டா ரிப்பீட்டட் அஃபென்ஸ். திருப்பி ஒரே தப்ப பண்ணிட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் அவ திருந்துவான். அப்ப பலத்தை காண்பிச்சு அவளை சப்டியூ பண்ணி பனிஷ் பண்ணணும், அது முதல்து. அடுத்தது, தெரிஞ்சே தப்பு பண்ணி தெரியாத மாதிரி காமிப்பா, ஒரு ஷோ காமிப்பா. பார்த்தீங்களா? அச்சுச்சோ எனக்கு நன்னா தெரியும், துரியோதனன்லாம் அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவனுக்கு நன்னா தெரியும் பண்றது தப்புன்னு, இருந்தாலும் தப்பே இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது, இல்ல இக்னோரன்ஸ் சும்மா ஃபீ பண்றது, ஒரு ஃபால்ஸா சீன் காமிக்கிறது, அதெல்லாம் பண்றவாளை கண்டிப்பா தண்டிக்கணும். பலத்தை காமிச்சு அவளை என்ன பனிஷ்மெண்ட் வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு பிரகலாதன் சொல்ற. இப்படி பிரகலாதனும் மகாபலியும் பேசின இந்த பேச்ச திரௌபதி கோட் பண்ணி சொல்றா. கோட் பண்ணி சொல்லிட்டு அவ சொல்றா, இந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து என்னுடைய அனாலிசிஸ் என்னன்னா, இந்த கேஸ்ல துரியோதனன்கிறவன் தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கான், தெரிஞ்சு மாறு தட்டி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் ப்ரவுட் ஆஃப் டூயிங் அ மிஸ்டேக் நோயிங்லி. அப்பேற்பட்டவனை தண்டிக்கணும் தானே. அக்கார்டிங் டு பிரகலாதன்ஸ் ரூல்ஸ்,
இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அதனால நீங்க போய் கண்டிப்பா துரியோதனனை சண்டை போட்டு ராஜ்யத்தை திருப்பி கையாளணும் அப்படின்னு திரௌபதி சொல்றான். இதை கேட்டுட்டார் யுதிஷ்டர். பீமனும் கூடவே வந்து சொல்றான். பீமன் என்ன சொல்றான், நம்ம பை ஃபோர்ஸ் இந்த ராஜ்யத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றான். அப்போதான் யுதிஷ்டர் வந்து ரொம்ப அழகா பல விஷயங்களை சொல்றார். யுதிஷ்டர் ஒரு 2 பாயிண்ட் ஃபார்முலா சொல்றார். திருப்பி பதிலா என்ன சொல்றாருன்னு கேட்டா, திரௌபதி, பீமா, நீங்கெல்லாம் ஒரு விஷயம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த கோவம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அழிவினுடைய மூல காரணம். anger is the root cause of destruction. கோவத்துல நீங்கெல்லாம் இப்ப இருக்கு, அதனால கோவத்துல எந்த ஒரு யோஜனை வந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது. அதனால முதல்ல கோவத்துல யோசிக்க கூடாது. இன்னொன்னு, இது முதல் விஷயம் அவர் சொன்னது, கோவத்துல யோசிக்க கூடாது யாரா இருந்தாலும் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றார் அவர், கோவத்துல ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோம். இப்போ இது வந்து துரியோதனனுக்கு அப்ளை ஆகும். இந்த கோவங்க, முதல் கோவம் திரௌபதி பீமனுடைய கோவம், அது ரியாக்டிவ் கோவம். அடுத்த கோவம் இவர் பேசுறது துரியோதனனுடைய கோவம். துரியோதனன் அசூயினால கோவம் கொண்டு, பிகாஸ் ஆஃப் ஜெலசி, அவனுக்கு ஆங்கர் வந்து ஒரு காரியத்தை பண்ணினான். அந்த மாதிரி கோபத்துல செஞ்ச ஒரு காரியத்துக்கு நம்ம திருப்பி ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நமக்கு ரெண்டுத்துக்கும் மருந்து மாதிரி ஆகும். எவன் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கானோ அவன் ஒரு மருத்துவன், அவன் ஒரு பிசிஷியன் அப்படின்னு விட்டார் யுதிஷ்டர். அவன் ஒரு டாக்டர் விட்டார் யுதிஷ்டர். யாரு டாக்டர்? இன்னொருத்தர் கோவப்படும் பொழுது யாரு திருப்பி கோவப்படாம இருக்கானோ, யாரு ரியாக்ட் பண்ணாம இருக்கானோ அவன் டாக்டர். அவன் வந்து யாருக்கு டாக்டர்னு கேட்டா அவன் தனக்கே டாக்டர். அது மட்டும் இல்ல, அவனுக்கும் டாக்டர். ஏன்னா அவன் ஃபர்தரா கோவம் மேல மேல அவனோட கோவம் கிண்டில் ஆகாம இருக்கும். அதனால அழிவுங்கிறது தடுக்கப்படும். அதனால அப்படி இருக்கணும் அப்படின்னு யுதிஷ்டரன் சொல்றார். முதல்ல நீங்கள்லாம் கோவத்துல இருக்கேன், கோவத்துல ரியாக்டே பண்ணக்கூடாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, கோவத்துல ஒருத்தன் இருந்தானா அந்த கோவத்துல இருக்கிறவனுக்கு நம்ம திருப்பி பிரதி கோபமா காமிக்க கூடாது ரியாக்ஷனை. அப்படி காமிக்காத இருக்கிறவன் தான் மருத்துவன் அப்படின்னு யுதிஷ்டரன் எடுத்து சொன்னார். அதுக்கு மேல நிறைய தர்மங்கள் சொல்றார். ராஜாக்கள்லாம் அனாவசியமா கோபம் கொண்டானா அது பிரஜைகளை பாதிக்கும். ஒரு நல்ல ராஜாவானவன் அனாவசியமா கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த கோபத்துல இப்ப நம்ம பலத்தை காமிக்கணும்னா நினைக்க கூடாது. பிரகலாதனுடைய அட்வைஸ் எல்லாம் சரிதான், ஆனா இந்த இடத்துல நம்ம கோபத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடம் இது இல்ல. கோபம் ஆறணும், அதுக்கப்புறமும் தப்பு தப்புன்னு தோணித்துன்னா அந்த சமயத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். அதுதான் நடந்தது இல்லையா? இவென்ச்சுவலி இவா பொறுமையா இருந்தா 13 வருஷம், அதுக்கப்புறமும் அவன் திருந்தல அப்படின்ன உடனே அவ அந்த டெசிஷன் எடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா யுத்தம் நடந்தது. இதே ரியாக்டிவா இப்ப இமீடியட்லி இவா யுத்தம் பண்ணியிருந்தானா அது கரெக்டா இருந்திருக்காது. ஏன்னா இவ கோபத்தினால ரியாக்டிவா பண்ணிருக்கா அந்த யுத்தத்தை. அவளே ஒத்துண்ட விஷயத்த அவளே கேட்காம அந்த யுத்தத்தை பண்ணிருக்கா. அதனால அவளுடைய பிரஜைகளுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். இவென்ச்சுவலியும் இருந்தது பாதிப்பு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சமயத்துல தேர் வாஸ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்ற ஸ்டேட்ல ஒரு காம் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல அவ பண்ணினா அந்த காரியத்தை. சோ தர்மப்படி அந்த காரியத்தை பண்ணினா. இப்போ இந்த யுத்தத்தை பண்ணியிருந்தா அது தர்மப்படி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி க்ஷமையினுடைய குணங்களை அவ்வளோ பறக்க பேசுற யுதிஷ்டரன். க்ஷமைதான் தர்மம், க்ஷமைதான் சத்தியம், க்ஷமைதான் ஒரு நல்லவனுடைய கேரக்டர் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய வாக்க எக்காரணத்தை கொண்டும் காப்பாத்துவேன், இப்போ க்ஷமையதான் நான் கைப்பிடிப்பேன், அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டார் யுதிஷ்டர்.